ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு எடுத்துக்கிறேன். நான் இதில் இருக்கிற மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கிழங்குல இருக்கிற தோல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நசுக்கிட்டு சேர்த்தனா அரைப்படும் போது ஈஸியாக அரைப்படுங்க. இது மாதிரி மத்து வச்சு இல்லைன்னா கையால் கூட நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா அதை கட்டி இல்லாத நசுக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கலாங்க. 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு காய்ச்சின பாலுங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் அதை சேர்த்துக்கலாம். அந்த ஏடை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு கூட இப்போ நம்ம ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே அடியே தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறமேல தண்ணி சேருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, கலந்து விட்டாச்சு. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அதை குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுக்க போகிறோம். கொஞ்சம் நான் முந்திரி சேர்க்குறேங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா தேங்காய் நீங்கள் இது மாதிரி பல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குழிப்பணியார சட்டியில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குழிப்பணியார சட்டி வச்சுக்கணுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வானலில் கூட நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, 2 பக்கம் நல்லா வெந்தது, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.